வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். 2 குச்சி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் சாதா சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அளவு வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 6 வரமிளகாயை அந்த வடச்சட்டியில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. லேசாக செவந்து வர வரைக்கும் வணக்கிக்கலாம். ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது. இந்த சம்மந்தி பார்த்தீங்கன்னா சூடான சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை இல்லாட்டி சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அதுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தாலே போதும். இப்போ அந்த வரமிளகாயை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு துண்டு புளி, சீட்லெஸ் புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காய். நான் நல்ல பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன், அதனால் அரை மூடி கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு ஃபுல் தேங்காயே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு துண்டு இஞ்சியை தோல் சீவி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் சம்மந்தி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட இது சைடாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.